ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 2 முகூர்த்தம் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஆகுது. ஐஷு ரெடியாகி ஆல்ரெடி அங்கே போயிட்டா. இனிமேல் தான் நம்ம போகணும். போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சொல்லிவிட்டு மேரேஜ் ஹால் போகிற வழியில் இவளை பார்த்தேன். இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவள் நைட்டே ஊறுகாய் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே மண்டபமில் ஊறுகாய் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. பட் எங்களால் வாங்க முடியல. ஐயோ மறந்துட்டேனேன்னு அதை பற்றி தான் புலம்பிட்டு இருந்தா. நாங்கள் போன வேகத்துலேயே ரிட்டன் அனுப்பி விட்டாங்க செகண்ட் சாரீ சேஞ்சுக்கு. ஹால்லேருந்து ரூம் கொஞ்சம் தூரம். ஸோ நாங்கள் காலையில் வீடியோ எடுக்கலை அப்படிங்கிறதால நடந்து வரும்போதே வீடியோ எடுத்தாச்சு. மார்னிங் ஹாலில் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா பொம்மையும் சாமி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். அதே மாதிரி பாத்வே ஃபுல்லாகவே பொம்மை வச்சு கீழே ஃபுல்லாகவே அழகாக டெக்கரேட்டும் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல் சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னத்தை எடுக்கிறதுன்னு தெரில. என்ன பண்ணலாம்? போய் வாங்கிக்கலாம். எனக்கு பசிக்குது. நான் அசதி பேசுறேன்னா இன்னும் டயர்டாயிடுச்சு. ஆனால் நான் ஒரே நம்ம போய் தூங்கலாமா? கண்டென்ட் கிடைக்கும். நானும் ஜூம் பண்ணுவேன். பொதுவாக தெலுங்கு ட்ரெடிஷ்னல் வெட்டிங்கில் நடுவில் ஏதாச்சும் ஒரு துணி போட்டு திரை போட்டிருப்பாங்க. தாலி கட்டும்போது தான் பையன் பொண்ணோட ஃபேஸ் பார்க்குற மாதிரி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தாலி கட்டுவாங்க. நிறைய மேரேஜஸில் நான் இப்போல்லாம் அதை பார்க்குறது இல்லை. பட் இவங்களோட மேரேஜில் அப்படி தான் நடந்துச்சு. தாலி கட்டி முடிஞ்ச உடனே நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அங்கேருந்து எங்களை பஸ் ஸ்டாப்பில் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க டைம் ஆகிடுச்சின்னு. பட் அங்கே தான் எங்களுக்கு ஒரு கூத்து நடந்தது. என்னென்னா அவங்க கோர்ட்டுக்கிட்ட பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த ஊருக்கு புதுசுன்றதால எங்களுக்கு அங்கே கோர்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்களை கூட்டிகிட்டு வந்தவருக்கும் அது எங்கே இருக்குன்னு தெரில. கோர்ட் எங்கே இருக்குது கோர்ட்டுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? தேடி கடைசியில் பஸ்ஸை பிடிச்சாச்சு. சென்னை கிளம்பிட்டோம். தூங்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோமா டிரைவரை? அவர்கிட்ட வாங்கினதுட்டெல்லாம் பத்தலையா அவனுக்கு? கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவார். அப்புறம் ஏன் பஸ்ஸை பற்றியா தப்பாக பேசுகிறேன் அப்படி. நாங்கள் 1500 கொடுத்து பஸ் புக் பண்ணி நிம்மதியாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். சரி ரைட்டு. சரி லைட்டு ஒர்க் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஆகாமல் ஆகிடுது.
1500 கொடுத்து புக் பண்ணுமே. இங்கே பாருங்க, குறுக்கால ஒரு கம்பி வைக்கணும்னு அவனுக்கு தோணுச்சா? இப்படியே நான் கீழே உருண்டேன்னா என்ன ஆகும்? நல்லா தூங்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காசு கொடுத்து பஸ் புக் பண்ணோம். ஆனால் வந்து இதை எங்களால் தூங்க முடியாது. ஏன்னா நான் தூங்குவேன். ஆமாம், இந்த அம்மா இந்த சைடு வந்து உட்காட்டாங்க ஜாலியாக, அதனால தூங்குவாங்க. நான் வந்து தூங்குவேன். ஒரு பஸ் ஒரு ஆட்டம் ஆடுச்சுன்னா போய் ஊந்துருவேன் கீழே டம்மா. இதுக்கு நடுவில் வந்து எங்கள் 2 பேருக்கு நடுவில் இதை வேற வச்சிருக்காங்க. பட் இதை நாங்கள் எடுத்துட்டோம். அங்கே வந்து அது பேர் என்னது, பீச்சா? இது பேர் பீச்லாம் இல்லை, அது குட்டியாக ஏதோ இருக்குது. இது அட்லீஸ்ட் இந்த சைடு வைக்க முடிஞ்சாலாச்சும் பரவாயில்ல, அதுவும் வைக்க முடியும். இப்போ நம்ம எப்படி தூங்குறது? தூங்க முடியாது. பத்துமே இல்லை, உட்காந்துட்டே தான் போகணும். இல்லை படுத்துட்டு போகலாம். ஆனால் பஸ் வந்து பிரேக் போட்டு ஒரு சடன் பிரேக் போட்டாங்கன்னா கீழே போய் ஊர்ந்துக்கலாம். இந்த ஸ்க்ரீன் தான் வந்து என்னை காப்பாற்ற கீழே விழாம. கதவை சாத்திட்டு டீசெண்டாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். என்ன தெரிகிறது? பஸ் நிப்பாட்டிட்டான், கையை விட்டுட்டு. இங்கே ஒரு டிவி இருக்கு, ஒர்க்கே ஆகாமல். ஐஷோட அம்மா கூப்பிட்டு அப்படி சொல்லிட்டு அவர் தூங்க போயிடுவா. இப்போ நான் தூங்கினேன்னா என்னோட நேரம் என்ன ஆகும்? அங்கே சடனாக பஸ்ஸு குலுங்கினதில் நான் கண்டிப்பாக கீழே விழுந்து வாரி இருப்பேன். நல்ல வேலை கீழே விழலை. அந்த மாதிரி இவன் போடுற ஒவ்வொரு எல்லாரும் நினச்சிப்பாங்களே, இதுக்கு ஓவராக சீட் போடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைட் பாயாளத்தை காமிச்சிட்டு வெயிட் பண்ண கீழே காட்டுறேன். கம்பியே இல்லை, ஸ்க்ரீன் தான். சரியா, இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா எதுவுமே இல்லை, அகல பாதாளம் தான் இருக்கு, கம்பியே இல்லை. ஒன்று வாங்கியிருக்கோம், 1 இல்லை 2. அந்த கலர் நல்லாவே இல்லை, இந்த கலர் தான் நல்லா இருந்துச்சு, அதான் இது எடுத்துட்டேன். இந்த பஸ்ஸில் வரத்துக்கு நாங்கள் அந்த டிரைவர் கிட்ட திட்டு வேறு வாங்கினோம். படிச்சிருக்கீங்களே, அறிவில்லையா, எங்கே வந்து பஸ் ஏறணும்னு கூட தெரியாதான்னு வேறு கேட்டார். பட் எங்களுக்கு நிஜமாகவே அந்த ஏரியா புதுசுங்கிறதால எங்கே வந்து ஏறணும்னு எங்களுக்கு தெரியல. பாவம் எங்கள் கூட வந்தவங்களுக்கும் வந்துட்டு எங்கே ஏறணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் ரொம்ப சுற்றி தான் ஏறணும். வந்து எங்களுக்காக பஸ் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர வழி ஃபுல்லாகவே வந்து நல்ல மழை. அப்படியே உன் மூஞ்சி ஜூம் வைக்குவா. தூங்கி ஏஞ்ச ஐஷுவை பார். ஐஷு இறங்க போகிறா, என்னை விட்டு போகிறா. சோகமாக போறியா? சரி போயிட்டான். அவள் இறங்கினதுக்கப்புறம் நல்ல டிராஃபிக்கு. கோயம்பேடுக்கு வந்து சேர வேண்டிய டைமை விட 1 hour நான் லேட்டாக தான் வந்தேன். வந்து என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படா வீட்டுக்கு போவோன்ட்டு இருந்துச்சு. பிகாஸ் நான் ரிட்டர்ன் வரும்போது சுத்தமாக தூங்கவே இல்லை. அவளாச்சும் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சா, நான் தூங்கவே இல்லை, எங்கே கீழே விழுந்துருவேன்ற பயத்தில். வீட்டுக்கு வந்து எப்படா தூங்குவேன்ட்டு இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பிக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான், இதோட எங்களோட நாகப்பட்டினம் ப்ரைடல் vlog முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.